நிறைய இடங்கள்ல ரசூலுல்லாஹ்வை வந்து கண்ணியமா பேசுறது கூட தெரியல. அவரும் நாமும் ஒண்ணுதானே, அவர் என்ன அவர் ரசூலுல்லாஹ் ஒரு போஸ்ட்மே என்று பேசுகிறார். ஜடங்களிலே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் தூதர் என்ன ஒரு வீட்டு வேலைக்காரனா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர மாட்டேங்குது. அவர்கள் தெருமுனை பிரச்சாரம் செய்கிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். நீ என்ன ஒழுக்கத்தை பேசினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்ல உனக்கு ஒழுக்க வரலன்னா அந்த பயான் வேஸ்ட், அந்த வார்த்தை வேஸ்ட். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வாய்களில் எத்தனை தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வந்தாலும் ஸலவாத் இல்லாமல் அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டால் அந்த வார்த்தையின் மூலம் ஒரு பிரதிபலிப்பு மக்களுக்கு போய் சேராது. ஆகவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற வார்த்தையை ஸலவாத்தோடு தான் சொல்ல வேண்டும். அது கண்ணியம், அது உயர்வு. அந்த வார்த்தையை சொல்லுகிற போதுதான் அது மக்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் அது ஊடுருவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியமெல்லாம் இன்றைக்கு இந்த வசனங்களில் ஓதப்பட்டது. உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த வசனம் இறங்கியது மதீனாவில் இறங்கியது. உங்கள் சப்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சப்தத்தை விட உயர்த்தாதீர்கள். என்றைக்கு இந்த வசனம் இறங்கியதோ மதீனா நகரமே தன்னை அமைதியாக்கி கொண்டது. உங்களுக்கு தெரியும், ஹஜ் உம்ராவுக்கு வந்தவங்களுக்குலாம் தெரியும், மதீனாவில் அவ்வளவு பெரிய ஊரு, லட்சக்கணக்கிலே கார்களும் பஸ்ஸுகளும் ஓடுகிறது. அவ்வளவு சீக்கிரத்தில் அங்கே ஹாரன் அடிக்க மாட்டான். நீங்க பார்த்துருப்பீங்க, ஹாரன் அந்த ஊர் எல்லைக்குள்ள வரைக்கும் அடிக்க மாட்டான். ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்கிற கண்ணியம். உலகத்தில் எந்த தலைவனுக்காவது இப்படி ஒரு கண்ணியத்தை நீங்கள் செய்து பார்த்திருக்கிறீர்களா? அது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வைத்த கண்ணியம். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை தெரிய வேண்டும் என்றால் மதீனாவுடைய ஒருவன் உங்களுக்கு போதும். ஒரு ஆரன் கூட அடிக்க மாட்டானே. அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்க, அதை அடிச்சா உங்களுக்கு நோவினை ஆயிடக்கூடாது. இந்த ஆயிரம் தான் காரணம். பெரிய பெரிய பில்டிங் கட்டுவாங்க. மக்காவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹில்டன் டவர், கிளாக் டவர், என்னென்னவோ டவர் கட்டுவாங்க, பெருசு பெருசா இருக்கும். மதீனாவில் எல்லா கட்டடமே ஒரே மாதிரி தான், மேல போகவே போகாது. எல்லா கட்டடமும் ஒரே மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பள்ளியினுடைய மினாரா எவ்வளவு ஹைட்டோ அந்த ஹைட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஒரு செங்கல் கூட மேல வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் எங்கள் வார்த்தை எல்லாம் நாங்கள் குடியிருக்கிற கட்டடம் கூட உயராது, நாங்கள் பணிந்துதான் இருப்போம் என்கிற அளவு இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் மதீனா, கியாமத்து வரைக்கும் மதீனா அப்படித்தான் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டது. ஹாரன் அடிக்க மாட்டார்கள், உயர்வான கட்டிடங்கள் கட்ட மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பள்ளியினுடைய மினாராவினுடைய ஹைட்டுக்கு கீழே தான் எல்லா கட்டடங்களும் ஒரே மாதிரி இருக்கும். நான் எதற்கும் சொல்ல வருகிறேன், நாம் பெற்றிருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய முகத்தை வைத்துத்தான், அவர்களுடைய கண்ணியத்தை வைத்துத்தான் நமக்கு இவ்வளவு தூரம் சிறப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் திடீர்னு அமைதியா இருக்கீங்களா, ஞாபகம் வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு ஸலவாத்து. ஒவ்வொரு ஸலவாத்திற்கும் உங்களுக்கு உயர்ந்த நன்மைகள், நோய்களின் ஷிஃபாக்கள், பாதுகாப்புகள் எல்லாம் அந்த ஸலவாத்திலே கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமாய் முஹப்பத் வைப்போம், ஸலவாத் சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட உயர்ந்த தூதருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பெரும் பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. மீதமுள்ள ரமலானுடைய காலங்களை முழுமையாய் எதிர்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்